கழுதை மீது சாம்பல் அடிக்கும் கிராமம் என்ன இப்படி நடக்குமா? புதுக்கோட்டை மாவட்டத்துல விராலிமலைக்கு அருகே இருக்கிற விராலூர் பகுதியில குறும்பச்சியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குது. இங்க ஒவ்வொரு வருஷமுமே திருவிழாவுக்கு முன்னாடி 18 ஊர் பொதுமக்கள் சேர்ந்து கழுதை மேல சாம்பல் அடிக்கிற நிகழ்வு நடைபெறது வழக்கமா. அதே போல இந்த வருஷமும் திருவிழா நடத்துறதுக்காக முடிவு செய்யப்பட்டு அதுக்கு முன்பா நடைபெற சாம்பல் அடிக்கிற சம்பிரதாய நிகழ்வு இன்னைக்கு சடங்கா நடைபெற்றிருக்குது. இதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வேடமணிஞ்சு ஊர்வலமா வந்து கோவில் அருகே இருக்கிற குளக்கரையில இறுதிச் சடங்கு நடத்துற நிகழ்வு நடந்துச்சு. அதை தொடர்ந்து கழுத மேல ஊர் பொதுமக்கள் சார்பில் ஒருவர் மேல ஏறி அவங்க மேல சாம்பல் அடிக்கிற வினோத நிகழ்வு நடந்துச்சு. இன்னைக்கு அதை தொடர்ந்து இரவு குறுப்பச்சி அம்மனுக்கு காப்பு கட்டி அதை தொடர்ந்து தினமுமே 21 நாட்களுக்கு ஒவ்வொரு சமூகத்தையும் சேர்ந்தவங்களும் பூஜை செஞ்சு 22ஆம் நாள் அன்னைக்கு எல்லா சமூகத்தினருமே ஜாதி பேதம் இல்லாம ஒன்னா சேர்ந்து திருவிழா கொண்டாடுறதுதான் இந்த கோவிலோட வழக்கமாவே இருக்குது. இந்த கோவிலோட திருவிழா வீடியோ தான் இப்போ இணையதளத்துல படு வைரலாவும் பரவிட்டு வருது. முறைப்படி விராலூர் குறும்பச்சியம்மன் கோவிலுக்கு அனைத்து சமூகத்தினரும் இணைந்து செயல்படுகிற திருவிழா. அது முதல் நாளான சனிக்கிழமை இரவு காமங்காமி எழுதுறதுன்னு காமன் காமி என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க படங்களை வரைந்து அவர்களை இடுகாட்டிலே இடுமாறு சுடலையிலே வைத்து கொளுத்தி அதற்கு பதிலாக பன்றிக்குட்டியை விட்டு நெருப்பு விட்டு எரித்து மறுநாள் அந்த துக்கத்தை கொண்டாடுகிற வகையிலே இந்த சாம்பல் அடிக்கப்படுகிறது. அதற்கு ஈடாக இன்னொரு சமூகத்தினர், ஜாதியை சொல்ல விரும்பலான இன்னொரு சமூகத்தினர் கழுதையில் ஏறி ஊர்வலமாக அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். மற்ற அனைத்து சமூகத்தினரும் 18 சமூகத்தினரும் இணைந்து நடத்துகின்ற திருவிழா. 22ஆம் நாள் படுகளம்ங்கிறது விராலூர் குறும்பச்சியம்மன் கோவில் வாயிலில் நடைபெறும். அதுலேயும் எல்லா சமூகத்தினரும் கலந்துக்கிறோம். கிடா வெட்டி பொங்கல் வச்சு அது என்ன முளைப்பாரி எடுத்து
எல்லாருமே சேர்ந்து இணைந்து செயல்படுகின்ற திருவிழா. இது நாள் வரையும் குறைந்தது 53 வருஷமாக எந்த சமூகத்தினரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுகிற திருவிழா விராலூர் குறும்பச்சியம்மன் கோவில் திருவிழா. எந்த தமிழ்நாட்டில் எந்த ஊர்லையுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள். தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலையும் கிடையாது. கழுதை ஏறுறதோ, அதில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை ஏறுறதோ, பன்னிக்குட்டியை சுடுறதோ, சாம்பல் அடிக்கிறதோ எங்கேயுமே தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் கிடையாது. ஆனால் விராலூரில் உண்டு. ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றா இருப்போம். அதில் நேரம் வரைக்கும் ஒற்றுமையாக சந்தோஷமாக எல்லாருமே சந்தோஷமாக அந்த திருவிழாவை கொண்டாடுறோம். ஓகேண்ணா, தேங்க்யூ. வணக்கம். இது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியம் விராலூர் கிராமம். பெயர் நாகராஜன். விராலூர் ஸ்ரீ குறும்பச்சியம்மன் கோவில் என்ற ஒரு கோவிலில் ஒரு வினோதமான திருவிழா ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்த திருவிழா ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே 2 நாள் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பங்கெடுத்து திருவிழா செய்யப்படுகிறது. அந்த திருவிழாவிலே ஒரு முக்கிய நிகழ்வாக இன்று தோலடி என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு. அந்த தோலடி என்பது கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் உடைய அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தப்பு அடித்து கொண்டு வலம் இன்று இப்போ மாலை ஒரு கழுதை மேல் நின்று ஒரு குறைகளை இந்த சாமியிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் சாம்பல் அடித்து ஒரு வினோதமான திருவிழா காப்பு கட்டுவதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எங்கள் கோவிலிலே பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காப்பு கட்டுக்கு பின்பு 22 நாள் மண்டகப்படியோடு நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா. அந்த 22 நாட்களிலே பல்வேறு சமுதாயத்தினருக்கும் அனைவருக்கும் மண்டகப்படி தனித்தனியாக நடைபெறும். அதுபோல் திருவிழாவிற்கு 19வது நாள் தேர் சட்டம் தூக்கி போடுகின்ற ஒரு நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை 21வது நாள் அனைத்து வீடுகளிலும் கோழி அடித்து வீட்டுகள் சாமி கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அன்று பால்குடம் போன்றவைகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதே மட்டும் 22ஆம் நாள் திங்கட்கிழமை படுகளம், பொங்கல், கிடா வெட்டுதல் போன்ற திருவிழாவும், 23ஆம் நாள் முளைப்பார் திருவிழாவும் எங்களுடைய கோவிலில் கிட்டத்தட்ட 18 ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து நடத்தப்படக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழா. இந்த திருவிழா இந்த தேதியில் தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. சவணம் என்று இந்த பள்ளி சொல்லுகிற அந்த சட்டத்தை வைத்து அது குறி சொன்னால் மட்டும்தான் இந்த திருவிழா ஏற்பாடே தொடங்கும். அதனால் ஒரு தேதியோ இந்த தேதியாம்பரத்தில் நாங்கள் செய்வோம் என்று சொல்லிட முடியாது. அந்த பள்ளி அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இந்த திருவிழா நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். அது சொன்னதிலிருந்து இந்த திருவிழா கிட்டத்தட்ட எங்களுக்கு 28 நாட்களாக இந்த திருவிழா தொடர்ந்து இந்த 18 ஊர் மக்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா சிறப்பாக இருக்கும். இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு கணக்கப்பிள்ளை, விஓஓ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் கலந்து அவர்களிடத்தில் இந்த ஊரில் உள்ள குறைகளெல்லாம் சொல்லி அந்த குறைகள் நிவர்த்தியாவதற்காக பல வேண்டுதல்களெல்லாம் இப்போ நடைபெற இருக்கும். அனைவரும் இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்க்கலாம். ஒரு அருமையான திருவிழா விராலூரிலே யாரும் செயல்படாத 22 நாட்கள் திருவிழா. இந்த திருவிழாவை பற்றி இந்த நிகழ்வு எதனால் நடைபெறுகிறது என்பதை இந்த ஊரைச் சேர்ந்த காப்பு கட்டி என்று சொல்லக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைப்பார்கள்.